Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் யூனிட் நம்பர் 5 ஆக்கோஸ்டிக்ஸில் சால்வ்டு ப்ராப்ளம் நம்பர் 3 வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சோர்ஸ் வந்து இருக்குது. அந்த சோர்ஸ் வந்து ஒரு ஸ்பீக்கராக இருக்கலாம், இல்லைனா ஒரு மேனாக இருக்கலாம். ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த சவுண்ட் வந்து எந்த வெலாசிட்டியில் வந்து ட்ராவல் ஆகுதுன்னா 50 மீட்டர் பர் செகண்ட்ங்கிற வெலாசிட்டியில் வந்து ட்ராவல் ஆகுது. அதாவது விஎஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50 மீட்டர் பர் செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டுவர்ட்ஸ் தி ஸ்டேஷ்னரி லிசர்ட், அதாவது மூமெண்ட்டில் இல்லாமல் ஒரு ஸ்டேஷ்னரி, அதாவது பெர்மனண்ட்டாக ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு லிசனரை கிட்ட வந்து அது மூவ் ஆகுது. அந்த சவுண்ட் அது எந்த ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்னா 50 மீட்டர் பர் செகண்ட், அதை விஎஸ்னுட்டு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் அந்த லிசனர் வந்து அவரை ரீச் ஆகக்கூடிய சவுண்டை வந்து மெஷர் பண்ணுறாரு. அந்த மெஷர் பண்ணக்கூடிய சவுண்ட் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சின்னா 1000 ஹெர்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. அதாவது என் டேஷ், அதாவது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்ன இருக்குன்னா 1000 ஹெர்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதுவே அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி சோர்ஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கும். அதானடா இங்கே அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குது என் டேஷ்ன்னுட்டு யோசிச்சிங்கன்னா, கீழே கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்க லிசனரை தாண்டி போகணும். லிசனரை வந்து அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த சவுண்ட் வந்து தாண்டி போனதுக்கப்புறம் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்குங்கிறத மெஷர் பண்ண கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கொஷின்லேருந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். விஎஸோட வேல்யூ என்னென்னா 50 மீட்டர் பர் செகண்ட். அடுத்து அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி என்னென்னா 1000 ஹெர்ட்ஸ். இப்போ இன்னொரு அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிக்கணும். அது என்ன அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சினா, அந்த லிசனரை அந்த சவுண்ட் வந்து தாண்டி போயிடுச்சு. தாண்டி போனதுக்கப்புறம் அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கிறேன். நம்ம அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி சோர்ஸில் அந்த இருந்து வர்றப்ப இதோட ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். என் டேஷ் இஸ் ஈக்குவல் டு வி பை வி மைனஸ் விஎஸ் இன்ட்டு என்னுங்கிறது தான் ஃபார்முலா. இங்கே என் டேஷோட வேல்யூ என்னென்னா 1000 ஈக்குவல் டு வி வந்து இங்கே எதை டினோட் பண்ணுவேன்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏரில் வந்து சவுண்டோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா 330, இங்கே எழுதிக்கிற கிவனில் 330 மீட்டர் பர் செகண்ட் டிவைடட் பை வியோட வேல்யூ என்னென்னா 330 மைனஸ் விஎஸோட வேல்யூ 50 இன்ட்டு என் தான் என்னன்னு தெரில. அந்த எண்ணை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இங்கே எனக்கு 1000 is equal to 330 divided by, இதை மைனஸ் பண்ணோம்னா 280 கிடைக்கும், divided by into n. இப்போ டிவிஷனில் இருக்கிற 280-ஐ நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போனா 1000 இன்ட்டு 280, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 330 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப டிவிஷன் ஆகும். இன்ட்டு டிவைடட் பை 330 ஈக்குவல் டு என்னன்னு கிடச்சிருக்கு. இப்போ 0 வந்து கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து மீதி எனக்கு எவ்வளோ இருக்குன்னா n is equal to 1000 into 28 divided by 33. இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணனா 28,000 divided by 33 வந்து கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணுறப்ப நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடச்சிருக்கும்னா 848.48 ஹெர்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். இது வந்து என்னோட வேல்யூ, அதாவது 848.8 ஹெர்ட்ஸ். இது வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா என்ன வந்து டினோட் பண்ணுது. என்னங்கிறது இது என்னென்னா சோர்ஸ்லேருந்து அந்த சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆனப்போ அதோடைய ஃப்ரீக்வன்சி. அதுக்கப்புறம் அது வந்து அந்த லிசனரை வந்து போய் சேர்றப்ப அதோட ஃப்ரீக்வன்சி என்னவாக இருந்திருக்குன்னா 1000 ஹெர்ட்ஸாக இருக்குது. இப்போ அந்த லிசனரை தாண்டினதுக்கப்புறம் அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருந்திருக்கணுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா என் டேஷ் இஸ் ஈக்குவல் டு V divided by V plus Vs into n. இதான் ஃபார்முலா. அப்படின்னா n dash தான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு வியோட வேல்யூ என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் 330 divided by 330 ப்ளஸ் விஎஸோட வேல்யூ என்னென்னா 50 இன்ட்டு என்னோட வேல்யூ இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 848.48 ஈக்குவல் டு 330 டிவைடட் பை 330யும் 50 ஆட் பண்ணோம்னா 380 இன்ட்டு 848.48. இப்போ 0 வந்து கேன்சல் ஆகிடும். நான் என் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 848.48ஐயும் 33யும் மல்டிப்ளை பண்ணணும் டிவைடட் பை 38. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 27,999
84 வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து 38ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 736.84 ஹெர்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதாவது அந்த லிசனரை வந்து அந்த சவுண்ட் வந்து தாண்டி போனதுக்கப்புறம் அதோட அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்குன்னா 736.84 ஹெர்ட்ஸாக இருந்திருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.